பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் சாதனைகளில் 5% நிறைவேற்றியதாக கூற முடியுமா என எதிர்க்கட்சிகளுக்கு சவால். நான் கேட்கிறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்துக்கு இடம் கிடையாது என திட்டவட்டம். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்க தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிடமான அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. ஜனவரி 20 கூடுகிறது சட்டமன்றம். அன்றைய தினமே ஆளுநரை ஆர்.என். ரவி உரையாற்றுவார் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே வாசித்து அளிப்பார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க கூடுதல் அவகாசம். நாளை மறுதினம் முதல் 31 வரை அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். 1200 பேரை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழாவையொட்டி ஆடு கோழி பலியிட தடை கோரி வழக்கு. தர்கா நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாமகவில் இருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டில் 103 சவரன் நகை திருட்டு. தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. சுனாமி தாக்கியதன் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் பாஜக நிர்வாகி குஷ்பு தலைமையில் மரியாதை. செங்கல்பட்டு, கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை காலை நடைபெறும் மண்டல பூஜை. இன்று 32,000 பேருக்கும் நாளை 37,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி. பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் சாதனைகளில் 5% நிறைவேற்றியதாக கூற முடியுமா என எதிர்க்கட்சிகளுக்கு சவால். நான் கேட்கிறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்துக்கு இடம் கிடையாது என திட்டவட்டம். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்க தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிடமான அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. ஜனவரி 20 கூடுகிறது சட்டமன்றம். அன்றைய தினமே ஆளுநரை ஆர்.என். ரவி உரையாற்றுவார் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே வாசித்து அளிப்பார்கள்.
சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க கூடுதல் அவகாசம் நாளை மறுதினம் முதல் 31ஆம் தேதி வரை அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். 1200 பேரை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழாவையொட்டி ஆடு கோழி பலியிட தடை கோரி வழக்கு. தர்கா நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டில் 103 சவரன் நகை திருட்டு. தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. சுனாமி தாக்கியதன் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் பாஜக நிர்வாகி குஷ்பு தலைமையில் மரியாதை. செங்கல்பட்டு, கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை காலை நடைபெறும் மண்டல பூஜை. இன்று 32,000 பேருக்கும் நாளை 37,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி. பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் சாதனைகளில் 5% நிறைவேற்றியதாக கூற முடியுமா என எதிர்க்கட்சிகளுக்கு சவால். நான் கேட்கிறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்துக்கு இடம் கிடையாது என திட்டவட்டம். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கம் தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. ஜனவரி 20ஆம் தேதி கூடுகிறது சட்டமன்றம். அன்றைய தினமே ஆளுநரை ஆர்.என். ரவி உரையாற்றுவார் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே வாசித்து அளிப்பார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க கூடுதல் அவகாசம் நாளை மறுதினம் முதல் 31ஆம் தேதி வரை அளிக்கலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். 1200 பேரை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்ற காவல்துறையினர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழாவையொட்டி ஆடு கோழி பலியிட தடை கோரி வழக்கு. தர்கா நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் பள்ளி ஆசிரியை வீட்டில் 103 சவரன் நகை திருட்டு. தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. சுனாமி தாக்கியதன் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் பாஜக நிர்வாகி குஷ்பு தலைமையில் மரியாதை. செங்கல்பட்டு, கடலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலும் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை காலை நடைபெறும் மண்டல பூஜை. இன்று 32,000 பேருக்கும்
நாளை 37,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி.